நான் சொல்றேன், என் வாழ்க்கையில அளவு இல்லாம நான் கிருபை அனுபவிக்கிறேன். இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஆனா என்ன கொண்டாந்து நிறுத்திருக்காருன்னா, என் முன்னாடி இருக்கிறவங்க பண்ண பாவம் எனக்கு பெருசா தெரியல. ஏன் தெரியுமா? நானே பாவி, என்ன மன்னிச்சு கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு. உன்னையும் கண்டிப்பா கர்த்தர் உயர்த்துவார். இந்த கண்ணோட்டத்துல பவுல் சொல்றாரு, பாவியில பிரதான பாவியாகிய என்னக்கே கிருபை கொடுத்து கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறாருன்னா, உன்னெல்லாம் கண்டிப்பா கர்த்தர் கொண்டு வந்துருவார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நான் பாவின்னு சொல்றப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல வரேன். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அவ்வளவுதாங்க. இவன்லாம் எக்ஸ்ட்ரீம் போயிட்டான். பரவாயில்ல, கர்த்தர்ட்ட விட்டுருங்க. நானு அது உங்க வேலை கிடையாது. கர்த்தர்ட்ட விட்டுருங்க. உங்க வேலையை மாத்திரம் நீங்க செய்யுங்க. எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால முடியும். என் கண்ணுக்கு இவன்லாம் தேர மாட்டான்னு தெரிஞ்சவன்லாம் இன்னைக்கு கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தி இருக்கிறார். உங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கர்த்தருடைய கிருபைக்கு முன்னாடி தோத்து போயிருங்க. நான் உங்களை ஆச்சரியப்படும்படி கர்த்தர் புழுதியில் இருக்கிறவன், குப்பையில் இருக்கிறவன் தூக்கி சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க என் தேவனால முடியும். அவனை போல மோசமானவன் யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவனை தான் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவார். அண்டர்ஸ்டாண்ட் த கிரேஸ் ஆஃப் காட்.